மீண்டும் முரணும் முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. முரணும் முடிவும் வழமையாக வியாழக்கிழமைகளிலே 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றையிலிருந்து அது 9 மணியாக மாற்றம் கண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய செய்திகள் விசேட செய்திகளாக மிக ஆழமாக விசாலமாக 1 மணி நேரங்களுக்கு வர தொடங்கி இருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி 8:30க்கு ஆரம்பமாகிய இந்த நிகழ்ச்சி இன்று முதல் 9 மணி தொடக்கம் நீங்கள் பார்க்கலாம் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் அன்புடன் அழைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. முரண் முடிவும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஒரு வருடத்தை தாண்டி நகர்ந்து கொண்டு வருகின்றது. மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சி பற்றியதுமான அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. சமூக முரண்கள் மீது சமூக முரண்களை எமக்கு முன்னே விரித்து வைத்து நாங்கள் விவாதிக்கின்றோம், சிலாகிக்கின்றோம், வாத பிரதிவாதங்கள் செய்து கொள்கின்றோம். ஒரு சரியான நேர்கோட்டு புள்ளியினை கண்டடைவதற்கான ஒரு முனைப்பாக நகர்ந்து கொண்டு செல்கின்றோம். வாழ்விற்கு சரியானது என்று 100% சரியானது என்று ஒரு விடயம் இல்லை. ஆனால் இயன்ற அளவிற்கு அந்த விடயங்களை நோக்கி ஒரு சொப்பனிட்ட பாதை வழியே நாங்கள் செம்மையாக நடப்பதற்குரிய ஒரு வெளிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மார்க்கமாக இந்த திறந்த களம் உங்களுக்காக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் விரித்து வைக்கப்படுகின்றது. பல விதமான கருப்பொருட்களை நாங்கள் பாகமாடி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் இருந்து, சமூகத்தில் இருந்து, சமூக நிலைய பொது அமைப்புகளிடமிருந்து, அரசியலில் இருந்து ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே என்னுடன் இணைந்து தொடர்ச்சியாக எப்பொழுதுமே எனக்கு கரம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய கருத்துரையாளர்கள், கலைஞர்கள், அவர்களில் ஒரு பகுதியினர் இன்றைய அமர்வுக்கும் வந்திருக்கிறார்கள். முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அந்த கருத்துரையாளர்கள், கலைஞர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. இங்கே கருத்துரையாளர்களாக இன்று மாதவி சிவலீலன். மாதவி சிவலீலன் உங்களுக்கு புதியவர் அல்ல, பழையவர் தான். எனக்கும் கூட நீண்ட ஒரு தாயகத்திலிருந்து நீண்ட ஒரு தொடர்ச்சியான உறவு இருக்கின்றது. நாங்கள் இந்த கலை இலக்கியம் துறை சார்ந்து நான் எப்பொழுதுமே மாதவி அறிமுகம் செய்கின்ற பொழுது அவருடைய தந்தையை அறிமுகப்படுத்துவது வளமே, மற்றவர்களை காட்டிலும் அதை அவருக்கு அதிகமாக அழுத்துவது. ஏனென்றால் அவர் ஒரு மிக 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 பெரிய விசாலமான பணியினை தமிழ் சமூகத்துக்கு, குறிப்பாக ஈழத்து தமிழ் சமூகத்துக்கு தந்துவிட்டு சென்ற ஒரு அற்புதமான ஆளுமை உள்ள, நான் மதிக்கின்ற எனது குருக்களில் ஒருவராக மானசீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் கலாநிதி காரை சுந்தரம் பிள்ளை. அவருடைய மகள் மாதவி சிவலீலன் இலக்கியங்களிலும் தமிழிலும் மிக ஆர்வமாக செயற்பட்டு கொண்டு வருபவர். தமிழ் ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். தமிழியல் தொடர்பான, மொழியியல் தொடர்பான, கவிதையியல் தொடர்பான ஆய்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றவர் மற்றும் நூல் விமர்சகர். அப்படியான பல பக்க பார்வை இருக்கிறது. கலை இலக்கியத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர். அதே போல சிவபாலனும் இந்த அம்சங்கள் அனைத்துமே அடங்க பெற்ற என்னும் ஒரு மனிதராகத்தான் நான் பார்க்கிறேன். அவரை நான் பல பட்டிமன்றங்களிலும் கவியரங்கங்களிலும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். மிக அற்புதமான சொல்லாடலும் மொழி ஆட்சியும் மொழியினை பிரசவிக்கின்ற பேராளுமையும் கொண்ட மனிதர். தமிழ் மீது தாகம் கொண்டவர். தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரை நீங்கள் தொலைக்காட்சியில் இன்று காண்கிறீர்கள். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியிலே நீங்கள் மேடைகளிலே அதிகமாக பார்த்திருக்கக்கூடும். வணக்கம் சிவபாலன். அடுத்து இங்கே ஜெகதீஷும் பல, நான் நினைக்கிறேன் 10-12 வருடங்களுக்கு மேலான ஒரு உறவு இருக்கின்றது. லண்டனுக்கு முதலாக இங்கே பிரித்தானியாவிலே நான் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது நான் சந்தித்த முதல் மனிதன், நான் புன்னகைத்து கொண்ட முதல் மனிதன், நான் கைகுலுக்கி கொண்ட முதல் மனிதன் என்ற வகையிலே என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுதுமே முதல் நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற முதல் மனிதன் என்ற அடிப்படையிலே ஜெகதீஷுக்கு ஒரு கணிசமான ஒரு பங்கு இருக்கின்றது. மிக அற்புதமான மனிதர். கல்வித்துறை சார்ந்து தொடர்ச்சியான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றவர். ஒரு பாடசாலையையும் அவர் நடத்தியிருந்தார். இன்னும் இந்த தமிழ் பண்பாடு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த விடயங்களோடு தன்னை இணைத்து கொண்டு செயற்பட்டு வருகின்றவர். அவருடைய தந்தையாரும் ஒரு பிரபல்யமான ஆசிரியராக இருந்தார். தாயகத்திலே சாவச்சேரி பகுதியில் நினைக்கிறேன், ஏதோ சாவச்சேரி இந்து கல்லூரி நினைக்கிறேன், பஞ்சாட்சரம் என்று. மிக அற்புதமான பேராளுமை உள்ள மனிதர்களுக்குள்ளே விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதராகத்தான் நான் அவரையும் பார்த்திருக்கிறேன். ஜெகதீஷ். அடுத்து டாக்டர் விவேக். அவருடைய தொழில் வைத்தியம், ஆனால் அவருடைய
வாழ்வு கலையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே சொல்லுவார், நாங்கள் இந்த ஒரு கலைக்குள்ளே ஈடுபடாவிட்டால் எனக்கு இந்த என்னுடைய நுண்ணிய உணர்வுகள் எல்லாம் இறந்து போய்விடுமோ என்கின்ற அச்சப்படுகின்ற அளவுக்கு எனக்கு இருக்கின்றது. எனவே அதில் இருந்து நான் மீள்வதற்கு, மனிதத்தை சுகிர்ப்பதற்கு இந்த கலைகளோடும் இந்த விடயங்களோடும் நான் ஈடுபடுகின்றேன் என்பதாக சொன்னார். கிங்ஸ்டன் கலாசார நிலையத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்குள்ளே, உறுப்பினர்களுக்குள்ளே ஒருவராகவும் இருக்கிறார். அவர்கள் தொடர்ச்சியான தற்பொழுது இல்லை, சரி, அமைப்புகள் மாறலாம், ஆனால் கலாச்சாரங்கள் உங்களுடன் இணைந்து வந்து கொண்டிருக்கின்றது. பல பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாடக கலைஞரும் கூட. சரி, இந்த கருத்துரையாளர்கள் கலைஞர்களுடைய இணைவோடு இந்த வாரம் நாங்கள் முரணும் முடிவும் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லோரும் தமிழோடும் கலையோடும் இலக்கியங்களோடும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே யார் மீது, எவருடைய தலை மீது நாங்கள் குண்டை வைக்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், நானும் இருக்கின்றேன். யாருடைய தலை மீதும் இல்லை, எங்களுடைய வாழ்வு மீது, எங்களுடைய வாழ்வு தெருவின் மீது, எங்களுடைய தலைகளின் மீது இருக்கக்கூடிய பழுக்களை இறக்கி வைப்பதற்கான ஒரு முனைப்பாக ஒரு விடயங்களை நாங்கள் பேசுகிறோம். சரி, இந்த வாரம் நாங்கள் இந்த முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு காவி வந்திருக்கின்ற காட்சி முரண் என்ன என்பதனை இப்பொழுது உடனடியாக பார்த்துவிடலாம். முருகேசு, உங்களோட என்ன பிரச்சனைண்டா, நீங்கள் தமிழ்ன்னு சொல்லி போட்டு சும்மா கதைக்கிற தமிழை நீங்கள் குழப்புறீங்க. நீங்கள் தமிழை வளர்க்குறேன்னு போட்டு அதுக்குள்ளே புதுச்சொல்லு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ உதாரணமாக இதன் தமிழில் ஃபேஸ்புக் இருந்தால் அதுக்கு மூஞ்ச புத்தகம் அப்படி இப்படி சொல்லி நீங்கள் சும்மா தமிழ் கதைக்கவே எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படுதல். அதுக்குள்ளே இதை பூத்தி நீங்கள் தமிழை வளர்க்கண்டு வலிக்கிட்டு அது தமிழை மற்ற மாதிரி கொண்டு போகிறீங்கன்னா நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கோ, நொண்டி கதைக்கு அரைவாசி தமிழுக்குள்ள அரைவாசி ஆங்கிலத்தை போகுது. யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக் ஒன்று சொல்லி நீங்கள் ஃபேஸ்புக் ஒன்றுக்குள்ள சொன்னீங்கன்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? அது ஒரு தமிழில் சொல்லுங்களா ஐயா. தமிழ் சொல் இருந்தால் உங்களை சொல்ல கேட்குறவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், சொல்கிறவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுக்குள்ள அரைவாசி இங்கிலீஷ், இந்தியாவில் பாருங்க அரைவாசி இங்கிலீஷ் அரைவாசி தமிழ் தேவையா? அப்படி ஏன் இல்லை, நீங்கள் வந்து ஒன்றை கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கு பேரவை இதை விட்டு போட்டு நீங்கள் ஆரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்படி வச்சுக்கன்னு சொன்னால் டெலிஃபோன் தொலைபேசி நீரை கண்டுபிடிச்சது, அதுக்கே தொலைபேசி பேர் நீங்கள் தொலைபேசியை வச்சு போட்டு கதை கேட்க தொலைபேசி என்ற சொல்லு நீர் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையே? கண்டுபிடிச்ச வேற யாரோ, அதுக்கு ஏன் தொலைபேசி தமிழ் அது பிள்ளை அப்படி உங்கள்கிட்ட கதைக்கலாம். இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சாதான் பேர் வைக்கலாம். அதை இங்கே இருக்கப்படாது. தமிழை வளர்க்குறேன்னு சொன்னா நீங்க புது பேர் கண்டுபிடிக்கிறத விட்டு போட்டு பிள்ளைகளோட ஒழுங்கான தமிழ்ல கதைங்க. அதை விட்டு போட்டு தொலைபேசி என்ன விட்டு கதைக்கிறீங்க. நீங்க போன் தான் கதைக்கிறீங்க. போனுக்கு தான் கதைக்கிறது, நான் தொலைபேசி தான் கதைக்கிறேன். நீங்க சொல்ற கதையை பாருங்க, மொழிபெயர்த்து பாருங்க. வித்துவானுங்கிற தமிழ்ல ஒரு சொல்லு, வித்துவான் ஆங்கிலத்தை மொழிபெயருங்க. என்ன மொழிபெயர்ப்பியல்? வித்துக்கு நட், வானுக்கு ஸ்கை, நட் ஸ்கை. திருப்பி தமிழுக்கு மொழிபெயருங்க, கொட்டை ஆகாயம் வரும். சரியோ? இல்ல, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இல்ல என்ன சொல்லுங்க, வித்துவானுக்கு அதுக்குள்ள அப்படி வித்துவான் தான் நம்ம எழுதுறாங்க. என்ன இப்ப ரசம் சொல்லுங்க தமிழ்ல. வெள்ளக்காரன் ரசத்துக்கு என்ன இது படிக்கிறான், அவன் ரசம் தான் எழுதுறான். ஐயா, ஒன்று ரெண்டு சொல்லு ஒரு வேற வழி இல்லை. அதுல ஒன்று ரெண்டு சொல்லுக்கு வழி வழி இருக்கா? ஒன்று ரெண்டு சொல்லு உண்டு. மிளகு தண்ணி என்று எழுதினவன். அந்த மிளகு தண்ணி என்று எழுதாத பரதேசின்னு சாரி ஃபார் தி லாங்குவேஜ் எங்கடாக்க போட்ட கூக்குரல் தான் அது ரசமன் தான் அப்படியே வச்சுக்கொண்டான். மிளகு தண்ணி எழுதப்படாது. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? மிளகு தண்ணி எழுதுனா எங்களை நீங்கள் இன்சல்ட் பண்ற மாதிரி. அதை விடுங்க. பிள்ளைகள் இங்க வந்து தமிழ் படிக்கிறதே நாங்க உண்மையா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு இல்ல நீங்க என்ன பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்கள் வந்து சுத்தம் என்று சொல்லி எங்கட காலத்துல இருந்து ஒன்றையும் வளர விட மாட்டீங்க. நீங்க சுத்தத்தை விட்டு போட்டு கலாச்சாரத்தை மிக்ஸ் பண்ணி தான் வளர வேண்டும். நீங்க ஒடுக்குறீங்களே, பிள்ளைகளுக்கு மட்டும் பாக்குறீங்க. ஒடுக்காதீங்கோ, தயவு செய்து ஒடுக்காதீங்க. ஒடுங்குது பிள்ளைகள் இந்த மாதிரி படிக்க போயிடும். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையா நான் சொல்றது, எல்லாருக்கும் முழு பேருக்கு. இல்ல அப்ப ஒடுக்காதீங்க, பிள்ளைகளுக்கு ஒடுக்காதீங்க, விதிச்சு பாருங்க. இப்போ இல்ல பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இலகுவா செய்தா தான் பிள்ளைகள் படிக்குங்கள். நீங்கள் ஊர்ல நீங்க ஒரு இதுக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் செய்து பாருங்க, பிட்டிய ஸ்ட்ரிக்டானு அதை உண்மையா விடமா. உதாரணத்துக்கு ஒரு இசை ஒன்று செய்தீங்களா ஊர்ல மேடற கடைசி வரையும் விட மாட்டேன். இங்க அப்படி இல்லை, முதல் நாளே விட்டு என்கரேஜ் பண்றான். அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க. புதுச்சொல்லை என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அதை என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்றேன்னு சொல்ற நீங்கள் இல்ல சாந்த இதன்னு சொல்லி எங்களுக்கே விளங்குது. இல்ல நாங்களே தமிழ பிள்ளைகளை படிப்பிக்க சிக்கல் எடுக்கிறாங்க இங்க உள்ளவங்க. நீங்கள் திருப்பி கொல்லிக்கு ஒழிக்காதீங்க. விழிக்கு வாருங்க, வெளிச்சத்துக்கு அடி விழும், கொஞ்ச நாள்ல பழகிடும். திருப்பி நான் சொல்லி சொன்னா பழகும். நீங்க பிறக்க பாசை இல்லாத காலத்துல, இரண்டாவது மொழியா தான் நாங்கள் வீட்டுல படிக்கிறோம். பாசை இல்லாத காலத்துல 2 மெசேஜ் லாங்குவேஜ் வந்தது, கம்யூனிகேஷனை மாடல் பண்றதுக்கு போ என்றதுல இருந்து வந்த சொல் பிரயோகங்கள்லாம் லாங்குவேஜே வந்தது, மொழியே வந்தது. புது சொல்லு பழகும் ஐயா, பழகி பாரும். முக்கிய எண்ணம். நல்லது அன்புறவுகளே, மொழி பற்றியும்
குறிப்பாக புதிய சொற்களை தமிழில் உருவாக்குதல் அல்லது அறிமுகம் செய்தல் என்பது தொடர்பான சர்ச்சை தான் இங்கே எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் மிக வேகமாக வந்து எங்களுக்கு முன்னே விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் எப்பொழுதுமே மேடைகளிலும் ஏனைய இடங்களிலும் சொல்கின்றது, நாங்கள் லிஃப்ட்டுக்கு தமிழ் கண்டுபிடிக்க போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த கணக்குள்ளேயே எஸ்கலேட்டர் எங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிற ஒரு அவத்தமான சமூகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மிக மிக இலகுவாக விரல் நுனிகளுக்குள்ளே கொட்டுகின்ற தொழில்நுட்ப கலை சொற்களோடு நாங்கள் நாளாந்தம் பழகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கேற்ப தமிழ் சொற்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது 2 விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சமூகத்திலே. நாங்கள் கண்டுபிடிக்காத ஒரு விடயத்திற்கு நாங்கள் தமிழ் பெயர்களுக்கு அலைந்து திரிய தேவையில்லை. நாங்கள் ஒன்றை கண்டுபிடித்தால் அதற்கு தமிழ் பெயர் வைக்கலாம், அல்லது யாரோ கண்டுபிடித்ததற்கு அவர்கள் வைத்த பெயரையே பாவிக்க வேண்டும் என்கின்றது போன்ற விடயங்கள் பரவலாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது, பலராலும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஒரு விடயம் துருத்தி கொண்டு நிற்கின்றது. எங்களிடம் தமிழ் அகராதிகள் புத்தகங்களாக இருக்காது, வெறும் ஒற்றைகளாக வெறும் காகிதங்களாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அபத்தம் எங்களுக்கு வந்துவிடுமா? யாரோ கண்டுபிடித்ததற்கு நாங்கள் தமிழ் பெயர் வைக்கக்கூடாது என்று சொன்னால் அவர் குறிப்பிட்டதைப் போல வானொலி, விமானம், புகையிரதம், தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற சொற்கள் எல்லாம் எப்படி வந்தன, இவைகளெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்தவைகளா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த ஒரு அடித்தளத்தில் நின்று கொண்டுதான் நாங்கள் பேசுகின்றோம். இப்பொழுது மிக சாதாரணமாக குறிப்பாக தொழில்நுட்ப சொற்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் இப்படி ஏராளமான சொற்கள் இங்கே எங்களுக்கு நாளாந்தம் எங்களுடைய பிள்ளைகளுடனும் எங்களுடைய வாழ்விலும் பழகி கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே மலேசியா பல்கலைக்கழகம் ஒரு 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 தொழில்நுட்ப சொற்களுக்கான ஒரு கோவையினை வெளியிட்டிருந்தது, ஒரு தொகுதி சொற்களுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பினை வெளியிட்டிருந்தது. மிக கடினமாகத்தான் இருக்கின்றது. நான் எப்பொழுதுமே கூறுவதைப் போல ஒரு விடயம், இன்றைக்கு 15-20 வருடங்களுக்கு முதல் ஒருவரை கண்டால் முகம் மலர்ந்து சிரித்து வணக்கம் என்று சொல்வதற்கு கூச்சப்பட்ட எங்களுடைய நாவுகள், அதற்கு பழக்கப்படாத எங்களுடைய நாவுகள் இன்று அதை சொல்லாவிட்டால் வெட்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். மொழி புழக்கத்துக்கு வருகின்ற பொழுது அது வாழுகின்றதா, இல்லது இந்த புழக்கத்துக்கு வருவதற்கு முன்னதே அது சாகடிக்கப்பட வேண்டுமா, அது தேவையில்லை அவசியமற்றது ஒன்றா என்பது போன்ற வாதங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற விடயம் என்று நினைக்கின்றேன். இங்கே தமிழோடு நெருக்கமானவர்கள், தமிழோடு ஒரு வகையான ஆய்வுகளை செய்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதை விட இந்த மனிதர்கள் இங்கே இந்த பிரச்சனையை அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். இப்போ மிகச் சுருக்கமாக உங்கள்கிட்ட இப்போ என்ன, உங்களுக்கு தமிழை வளர்க்கணும்ன்றதால நீங்கள் இந்த சொல்ல அறிமுகப்படுத்துறீங்களா, இல்லாட்டி என்ன பிரச்சனை, இல்லாட்டி ஒரு விதண்டாவாதமாக நான் தமிழ்லாம் கதைப்பேன் அப்படி என்ற விதண்டாவாதம் இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த சொல்களை விட்டீங்கன்னு சொன்னால் ஆங்கில சொல்கள் வந்து தமிழ்ல பூரும். இப்போ தமிழில் இருக்கிறதெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லையே, வட சொற்கள் ஏற்கனவே கலந்து தானே இருக்குது. வட சொற்கள் 1-2 கலக்கிறது நீங்கள் மறக்க இயலாது. இப்பே மாதிரி விட்ட வேண்டாம், அதை ஏன் கலந்து வேண்டாம், அதுக்கு நாங்கள் எதிர்க்காதால இப்போ விட்ட வேண்டாம் முழுக்க வந்து சேர்ந்துரும் ஐயா, அதுதான் என் வாதம். விடப்படாது. ஏன் எங்களுக்கு உங்களை ஒரு வளமான மொழி இருக்குது, வளமான சொல்ல கண்டுபிடிப்போம், அதுல என்ன தப்பு? இப்போ அந்த பழக்கத்துக்கு வர மட்டும் அந்த சொற்கள் ஒரு 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 வகையான ஒரு ஒத்து வராத ஒரு 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 அறிவறுப்பு தரக்கூடிய ஒரு அறிவறுப்பு தரக்கூடிய சொல் இல்லை. உலகத்தில் இல்லாத கஷ்டம் தான். பிறந்த குழந்தை எழும்பியுடன் ஓடாது, விழுந்து எழும்பி தான் போகும். அதே மாதிரி இதுவும் பாசையும் முழுக்க வராட்டாலும் கொஞ்ச காலத்தில் பயிற்சி செய்து கொண்டு வந்தே தீரணும். சரி, நீங்க எனக்கே ஒத்துக்கொள்ளலாண்டா தமிழ் வந்து இப்ப இந்த நாட்டுல வந்து நாங்கள் என்னதான் தாய்மொழி என்று சொன்னாலும் 2வது மொழியை தான் நாங்கள் வீட்டுல பாக்குறோம். பிள்ளைகள், நான் சொல்றது எங்களோட வருங்கால சமுதாயத்துக்கு தமிழ் எங்களோட நிக்க கூடாது. பிள்ளைகள் 1வது மொழி 2வது மொழி, பிள்ளைகள் வந்து படிக்கிறது இங்கிலீஷ்ல, வீட்டுல அதை கேட்கிற பிள்ளைகள் இங்கிலீஷ்ல மரமொழி சொல்ல, நாங்க தமிழ்ல சொன்னாலும் அப்ப அதுகளோட முக்கியமான முதல் மொழி அவைக்கு ஆங்கிலமா தான் இருக்குது. தமிழ்னு நாங்க சொன்னாலும் பிள்ளைகளை விடுங்க. இப்ப நாங்கள் 2வது சந்ததியை பற்றி கதைக்கல. ஏற்கனவே இருக்கிற தமிழ்ல பிறந்து தமிழால சிந்திச்சு தமிழால வளர்ந்து வந்த வெங்கல போல ஆட்களுக்கு இந்த தொழில்நுட்ப சொற்கள்ல தமிழ் பிரிவதில் புதிய சொற்கள் வரைக்கும் நீங்களே ஏற்றுக்கொள்ள தயங்குறீங்க. எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இப்ப இருக்கிற தமிழையே நாங்கள் பாவிச்சு நல்லா தமிழை வளர்க்கறத விட்டு போட்டு புது சொல்ல பூர்த்தி இன்னும் தமிழை நாங்கள் சிக்கலாக்குறோம். எவ்வளவு இலகுவாக்குறோமோ அவ்வளவு இலகுவா இருந்தா மொழி வளரும். மொழி வளரேக்கில் இப்படி வேர்டுகள் மருவி வாரது வழக்கம், அது சர்வசாதாரணம். இப்ப நாங்கள் சில வேர்டுகள் சில வார்த்தைகள் முந்தி விடிய கால காத்தாலே எல்லாம் மாறி மாறி வர்ற மாதிரி இது சில இடம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றது மொழிகள் மறுவது வழக்கம். அதை நாங்கள் அப்படியே கட்டி காத்து பழைய மாதிரி வச்சிருக்கோம் என்று சொன்னா மொழி வளர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா. இது மறுவதில் இது ஊடகப்பல்லோ மறுவது வேற, இது துப்புரவர் ஆங்கில மொழி எழுந்து பூத்துறோம். ஓகே, நீங்க ஒரு தமிழ் மொழி நிறைய போகுது வேற இல்ல பொறுங்க. இங்க ஆங்கில மொழி மூத்திரம் பிரான்ஸ்ல உள்ள பிள்ளைய கதை கேட்கல, பிரெஞ்சு இப்ப தமிழாக்கள் கேட்கல, பிரெஞ்சு வட்டத்துக்குள்ள வருது, ஜெர்மன்ல அந்த மாதிரி வருது. அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்களே சொல்லி தரீங்களே. நாங்கள் சொல்றோம் சரி என்று பிரான்ஸ்லயே உண்டு, ஜெர்மன் தமிழ்ல சொன்னா இல்ல ஒரே லாங்குவேஜ்ல ஒரே பாஷையில வரும் தானே, எல்லா இடத்துலயும் ஒன்று தானே. இப்ப நாங்கள் அப்படி சொல்றோம்னா இப்ப எங்களுக்கு வந்து தமிழ் எங்களோட முக்கியமான வேலை வந்து தமிழை இங்க வளர்க்கறத வந்து பெருசா ஒருத்தர் அதுல கான்சென்ட்ரேட் பண்றே இல்லை. உள்ள தமிழே அழிஞ்சு போகுது.
அப்போ இதை நாங்கள் இப்படி இறுக்கி இன்னும் இப்படித்தான் தமிழில் பேசணும்டா இதெல்லாம் கஷ்டம் போட்டு எல்லாரும் விட்டு போடுவேன். இல்லை சொல் அழிகிறது காரணம் பாவிக்காதால. நீங்கள் உண்மையாக தமிழ் வளர்க்கணும்னு சொன்னால் இப்படியே விட்டீங்கன்னா இது இன்றைக்கு புதுச்சொல் இல்லை. இது இன்னும் 50 வருஷத்துல எத்தனையோ ஆயிரம் சொல் வந்து பூர போகுது. பூந்தாலும் தமிழ் அழியாது. தமிழ் ஒரு பாஷையும் ஒரு நாளும் அழியாது. எப்போ அழியாது? பாவையில் இருக்கும் வரையும் அந்த சொல்லுங்க பாதிக்காவட்டை நடக்கும் அழியும். அது சரி, என்ன சொல்லுங்க இந்த நாட்டுல உள்ள சிச்சுவேஷன்ல வந்து இந்த நாட்டை உங்களுடைய பிரச்சனையை இந்த இன்று எடுக்கின்ற கருப்பொருளையும் உங்களுடைய பிரச்சனையும் நேர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய அழைப்புகளுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக, இடைவேளைக்கும் செல்வதற்கு முன்பதாக, இங்கே 2 பேர் வந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது உங்கள் 2 பேருக்குலேயும் ஒரே வேவ்ஸ் இருக்குதா இல்லாட்டி வேறு கோணத்தில் பார்க்க போகிறீங்களா. இப்போ நான் எப்பயுமே நேர்களுக்கும் சொல்ல வேணும், இங்கே வருகின்றவர்கள் எப்பொழுதும் என்னோட கேட்பார்கள் நான் எந்த விஷயத்தை கதைக்க வேணும்னு சொல்லி. நான் சொல்லுவது உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய கோணத்திலே நீங்கள் விரும்பியதை கதையுங்கள். இங்கே தனித்தனி அம்சமான கருத்து பரிமாறலுக்கான களம் இது. இந்த நிகழ்ச்சி கூடாக நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ற வகையில் நானோ அல்லது எங்களுடைய நிலையமோ ஒரு விடயத்தை இதுதான் முத்தாய்ப்பான விடயம் என்கின்ற அடிக்கோடு இடுகின்ற ஒரு நோக்கமாக இந்த கடந்த ஒரு வருடத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை. எல்லோருக்கும் தங்களுடைய சிந்தனை புலத்திலே கதைக்கக்கூடிய, எங்கும் சென்று இந்த கருப்பொருளை பற்றி கதைப்பதற்குரிய சுதந்திரம் தரப்படுகின்றது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கின்ற, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் நாங்கள் எல்லோருமே எங்களுக்குள்ளே ஒரு தீர்வை எடுக்க வேண்டும். அதனால் தான் முரண்கள் இங்கே, முடிவுகள் அங்கே என்று நான் சொல்லப்படுகின்றது. சரி மாதவி, எப்படி பார்க்குறீங்க இந்த மொழி பற்றிய சர்ச்சை? எனக்கு தெரியும் பல வருடங்களாக நாங்கள் பேசுகிறோமா. நான் இப்போ இந்த மொழி மாற்றம், நாங்கள் ஒரு புதிய சொற்களுக்கு தமிழை கண்டுபிடிக்கின்ற பொழுது அது தேவையில்லை, அவசியம் இல்லை, அது அப்படியே பாவிச்சுட்டு போங்கன்னு சொல்லினோம். அப்படி பாவிச்சுட்டு போவோமா? நீங்கள் மொழி சார்ந்த எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்தோடு என்னால் உடன்பட முடியாது. ஏன்னு சொன்னால் மொழி என்றது ஒரு இனத்தினுடைய அடையாளம். உங்களுக்கு தமிழினம் வேணுமென்றால் உங்களோட தமிழ் மொழி வேணும். அப்போ தமிழ் மொழி வேணுமென்று நீங்கள் தமிழ் மொழியை பேணினா தான் நீங்கள் உங்களுடைய இனத்தை பேணலாம். அப்போ இனம் பேணப்பட வேண்டுமென்றால் மொழி பேணப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இது நம் மொழிபெயர்ப்பில்லை. இது ஒரு அவர்களுடைய புது விடயங்களுக்கு நாங்கள் பெயரை கண்டுபிடிப்பது என்பது கலைச்சொற்களாகத்தான் அது இருக்கு. அந்த கலைச்சொற்கள் எங்களுக்கு அவசியம். அது நாங்கள் ஆங்கில சொல்லாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்சு சொல்லாக இருக்கலாம், எந்த மொழியாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் தமிழில் வருகின்ற போது அதோட சந்தோஷம். நீங்கள் எங்களுடைய இளம்பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூடி அவர்கள் சொல்லுவார்கள் இதுக்கு தமிழ் பேர் எப்படி இருக்கும் என்று சொல்லி. மற்றது எங்களோட மொழி வந்து ஒரு வளமான மொழி. அந்த வளமான மொழிக்கு வந்து எந்த சொல்லை நீங்கள் புது சொல்லாக இருந்தாலும் அதுக்கு தமிழ் படுத்தக்கூடிய மொழி எங்களிடம் இருக்கிறது. அந்த மொழி ஆளுமை எங்களிடம் இருக்கின்றது. எனவே எந்த மொழியாக இருந்தாலும், எந்த மொழியில் வந்த புது சொல்லாக இருந்தாலும் நாங்கள் அதனை தமிழ் படுத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் மற்றது அவர் சொன்னது போல் நாங்கள் அது வழக்கத்திலே இருக்கணும். எவ்வளவுக்கு நாங்கள் பாவிக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மொழி வளர்ச்சி அடைகிறதாக இருக்கலாம். இப்போ ஏறக்குறைய இப்போதைய காலத்தில் 1800 மொழிகளுக்கிட்டே இங்கே பேசப்படுகின்றன உலக நாடுகள் எல்லாவற்றையும் சேர்த்தால். ஆனால் அதில் வந்து 700 மொழிகள் தான் பேச்சு மொழியாகவும் இருக்கிறது, எழுத்து மொழியாகவும் இருக்கின்றது. அதுலேயும் தமிழ் எங்களுக்கு மிகவும் தொன்மையான ஒரு மொழி. மெட்டா ஆளுமையை ஒரு வளம் மிக்க ஒரு மொழி என்று நாங்கள் அதனை சொல்கிறோம். அப்போ எங்களுடைய மொழியிட்டே இருக்குது. எந்த சொல்லி எடுத்தாலும் அதுக்கு தமிழ் படுத்தி பார்க்கின்ற அழகு இருக்கின்றது. நாங்கள் தமிழ் படுத்தாமல் விட்டால் அது ஒரு காலத்தில் எங்களுடைய மொழி இல்லாமல் போகின்ற ஒரு சூழல். ஏனென்றா ஆரம்பத்தில் தொன்மையாக இருந்த பல மொழிகள் இன்று இல்லாமல் போய்விட்டன. எழுத்து மொழியும் போடு மட்டும் அது இருக்கின்ற, பேச்சு மொழி இல்லாமல் போகின்றது. எனவே நாங்கள் கலைச்சொற்களை கண்டுபிடிப்போம். அவ்வளோ தூரம் பாவிக்க முடியுமா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுதான். இப்போ அவர் சொன்னது போல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்துக்கும் நாங்கள் அதனை, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 விடயங்கள் புதுசாக வருது என்றால் அதனை தமிழ் படுத்தி பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறார்கள். அதனை வந்து நாங்கள் ஒரு இயக்கமாக கூடி அதனை செய்யலாம். எனக்கு நான் அவருடைய பக்கம் தான் கட்டாயம் கதைப்பேன். மொழி வந்து ஒரு நாளும் பாருங்க, இப்போ தமிழை பேசியக்கே சென்னையில் பேசுகிற தமிழ் வேறு, யாழ்ப்பாணத்தில் பேசுகிற தமிழ் வேறு இதாக இருக்குது. அப்போ தமிழ் அழிஞ்சா போகுது. மட்டக்களப்பில் பேசுகிற வித்தியாசமாக இருக்குது. பேசுறது வித்தியாசமாக இருந்தாலும் தமிழ் தானே பேசுகிறாங்க. இல்லை தமிழ் அப்போ இது அதில் வந்து சொல்லுகள் இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் பேசிக்கலாம், தமிழ் மிக்ஸ் பண்ணி கதைக்குது, இங்கிலீஷ் சேர்த்து. இப்போ பிரான்ஸ்ல அப்படி அப்போ தமிழ் அது சரி என்ன சொல்லி இல்லையே ஒரு நாளுமே கலக்கப்படாது. இப்போ சானோட நான் விரும்பி வாக்குறான சாதனை குழந்தை சொல்றதுக்கு இல்லை. எக்காரணத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு சிறு ஆங்கில சொல்லோ லக் இல்லை அவருடைய லிட்ரு இது மிக்ஸ் பண்ணாது. நானே பாருங்க சொல்கிறேன் மிக்ஸ் இருந்து மறந்தும் வராது. அது வந்து பழக்கத்தில் வந்தது. அது மாதிரி அந்த எங்களோட பாசையோட வேறு சொல்லுகள் வந்து கலந்து வரைக்க நாலாவட்டத்தில் இப்போ நீங்கள் சேர்க்க அப்படின்னா இன்றைக்கு 10 சேரு, நாளைக்கு 100 சேரு, நாளை 1000 சேரு. இல்லை இப்போ இது ஒரு விடயம் மிக முக்கியமானது. இப்போ ஜெகதீஷ் நீங்கள் சொன்னபடியாக சொல்லி இப்போ நான் பேசுகின்ற பொழுது
தூய்மை முழுக்க முழுக்க தமிழ் வருவதென்று இல்லை. நான் அது நிகழ்ச்சிகளை மேடைகளை பொறுத்தது. சில நிகழ்ச்சிகள் தமிழ், இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு முறை வந்து சொல்லியிருந்தார், இதில் வருகின்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் எல்லோரும் தமிழில் பேசுவதை நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் ஆங்கிலத்தை கற்க. நிச்சயமாக நான் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே ஆங்கிலத்தை வளமையாக பாவனையிலே நாங்கள் எப்படி கதைக்கிறோமோ அப்படி கதை. இந்த நிகழ்ச்சி தமிழை கற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, வாழ்வை கற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்ச்சி என்கின்றவை அதனுடைய நிகழ்ச்சிகளை பொறுத்து இருக்கின்றது. ஆனால் இப்போ அது எங்களுக்கு நான் நினைத்தால் தமிழில் மட்டும் பேசலாம், ஆனால் அது பேச முடியாமல் போகிற விடயத்தை தான் நீங்கள் அழுத்துகின்ற நினைக்கிறேன். இன்னொரு விடயம், நீங்கள் இப்போ புதிய சொற்களுக்கு ஒன்றையும் கண்டுபிடிக்க கூடாது. இப்ப நீங்க கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி இல்ல, இப்ப உள்ளதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை இன்னும் கஷ்டமாக்குறீங்க. இப்ப பேசுற தமிழை வந்து நீங்க வேற வழியில தமிழை சூப்பர் என்று சொல்றீங்க. சூப்பர் அது பேச்சு வாக்குல சூப்பர்னா சொல்றோம். அதுல வந்து மிக தரமான அதுக்கு ஒரு தமிழ் கண்டுபிடிக்க வேணுமா இல்லாட்டி இருக்குதா? நாங்க கண்டுபிடிச்சா நீங்க பேச வேணும். நீங்க சும்மா கண்டுபிடிக்கணும் பொம்மாத்து காட்டிட்டு வீட்டுல அதை கேட்கல சூப்பர் போன் வருது இப்ப எடுங்க பிள்ளையால் எல்லாத்தையும் இங்கிலீஷில் கதைக்கிறோம். இது சும்மா அதை வெளியில கதைக்கிறது தமிழை வளர்க்கிறோம். தொழில்நுட்ப சொற்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு ஒருவர் வானொலியில் நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது இந்த விடயம் சொல்லியிருந்தார். சூப்பர் என்பதற்கு எங்களுடைய அப்பப்பாவனுடைய காலத்திலே அபாரம் என்கின்ற ஒரு தமிழ் சொல்லியிருந்தது. அபாரமாயிருக்கிறது, அபாரமாச்சிதாய் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று. அதுதான் சூப்பர் என்பது. ஆனால் அந்த சொல்லு புழக்கத்தில் இல்லாதபடியினாலே நாங்கள் சூப்பர் என்பதை புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அபார மனிதன் சூப்பர்மேன் எங்களிடம் இருந்திருக்கிறதாக அந்த அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார். நல்லது, பல விடயங்கள் இப்படியாக பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மாதவி சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக கருத்துக்கள் நல்லது, நீங்கள் அப்படி உங்களுடைய விடயங்களோடு பேசலாம். மாதவி சொல்லுங்க தொடர்ந்து. நான் கதைத்து முடித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். பரவாயில்லை, நான் தொடர்ந்து கதைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து மற்ற மொழிகளை விட தமிழில் தான் நாங்கள் அந்த கலைகள் என்ற சொல்ல பாவிக்கிறோம். நாங்கள் சிற்பக்கலை, ஓவியக்கலை என்று சொல்கிறது போல் இந்த கணிதத்தை, விஞ்ஞானத்தை எல்லாம் கலைகளாக பார்க்குறோம். கணிதக்கலை, விஞ்ஞானக்கலை, சோதிடக்கலை, அதே மாதிரி இப்போ வர தொழில்நுட்பக்கலை, கணனிக்கலை அப்படி என்றெல்லாம் நாங்கள் அதனை பாவிக்கலாம். எனவே நாங்கள் புதிய சொற்களை கண்டுபிடிக்கின்ற போது எங்களுடைய மொழி வளம் இன்னும் அதனுடைய வளம் கூடிக்கொண்டு போகின்றது. அது எங்களுடைய மொழிக்குத்தான் பலமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் புதிய சொற்களை கண்டுபிடிக்கிறதும் அதனை இப்போவும் ஆரம்பத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது பழக்கத்தில் வருகின்ற போது அது இல்லை. உண்மைதான், நாங்கள் இப்பொழுது இடைவெளிக்கு செல்ல வேண்டிய ஒரு பொழுதுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல மொழி புழக்கத்தில் இல்லாத பொழுதுதான் கடினமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் மிக அண்மையில் தான் அவரை சந்தித்தார். மிக அண்மையில் தான் அவர் இலங்கையிலிருந்து வந்திருந்தார். அதுவும் இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்பு வன்னி பகுதியில் இருந்து வந்திருந்தார். அங்கே ஒரு காலகட்டத்திலே பின்பு முழுக்க தமிழ் தான் பாவித்தார். அவர் மிக லாபகமாக, மிக இலகுவாக படகு கட்டுமான துறை என்கின்றார், நெகிழப்பை என்று சொல்கின்றார், ஏதோ படைப்பிரிவு என்று சொல்கின்றார். அவர்களுடைய அந்த போராட்டம் சார்ந்த அந்த விடயங்களிலே மிக சரளமாக அந்த சொற்களை பாவிக்கிறார். படகு கட்டுமான துறை மிக அழகான சொல்லு. நெகிழப்பை என்று இந்த ஷாப்பிங் பேக்கை சொல்கிறார்கள். நாங்கள் இவர் சொன்னதை போல மூஞ்சி புத்தகம் போல நாங்கள் மொழிபெயர்த்தோம் என்று சொன்னால் சாமான் வாங்குற பை என்று சொல்லுவார்கள். எனவே இந்த மொழி மாற்றம் செய்கின்ற பொழுது இந்த தொழில்நுட்ப சொற்களை அப்படியே ஆங்கிலத்தை தமிழுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய ஆபத்தில் ஒன்றுதான் இந்த முகப்புத்தகம் என்பது. முகப்புத்தகம் என்பது அதனுடைய செயற்பாட்டை விவரிக்கின்ற ஒரு சொல்லாக இல்லை என்கின்ற நெருடல் எனக்கும் இருக்கின்றது. அறிஞர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் அதற்கான அதை போன்ற பல சொற்களுக்கான விளக்கங்களை அல்லது ஒரு காரணகாரிய தொடர்புகளை, காரண பெயர்களோ இடுகுறி பெயர்களோ அல்லது காரண இடுகுறி பெயர்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வகையான அறிமுகத்தோடு கொண்டு வந்தால், அதனுடைய செயற்பாட்டை புரிதலுக்குரிய விடயத்தை சொல்லாக கொண்டு வந்தால் மிக அற்புதமாக இருக்கும். மகிழ்ச்சி அடையக்கூடிய பலரிலே நானும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போன்ற வெளியிடவெளி பின்பு மீண்டும் பேசுவோம். மொழி மிக விசாலமானது, மிக ஆழமாக நாங்கள் பேச வேண்டும். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.